கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். பாதைகளை செவ்வைப்படுத்துகிற தேவன். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய பாதைகளை எல்லாம் அவர் செவ்வையாக்குகிற தேவன், கோணலான பாதைகளை செவ்வையாக்குகிற தேவன். சங்கீதம் 32:8 நாம் பார்க்கும்போது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று அவர் நமக்கு வழிகாட்டுகிற தேவனாக இருக்கிறார். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் சும்மா இருந்தால் நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய செயல்பாடுகள் இதில் முக்கியமாக காணப்படுகிறது. நாம் ஒரு காரியத்தை செய்தால் மட்டுமே, ஒரு வேலையை செய்தால் மட்டுமே அதற்கேற்ற பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 55:22ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று. நாம் ஒரு செயலை செய்தால் மட்டுமே கர்த்தர் அதுக்கேற்ற பலனை தர வல்லவராக இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நாம் அவரிடத்தில் போனால் மட்டுமே நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் சும்மா இராதபடி கர்த்தருக்கென்று நாம் எதையாவது செய்து அவருடைய பாதையிலே நடப்போம், மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.